வணக்கம் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன் மே தின ஸ்பெஷல்ல. ஸோ ஐ மே ஹோஸ்ட் சௌமியா. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மே டே. ஸோ இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஹீரோவை ஆக்கணும்னா அதுக்கு மெயினாக வந்து ஒரு மூவில வந்து வில்லன் தேவைங்க. ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான வில்லன்லாம் வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இவங்களோட கொஞ்ச நேரம் பேசுனதுலேயே வந்துட்டு இவங்க எப்பேற்பட்ட ஒரு வில்லன் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக என்னோட இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு மிஸ்டர் அமர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மே டே சார். ஸோ உங்களுடைய விஷஸ் எங்களுடைய நேயர்களுக்கு. வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினம் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட வந்திருக்கவங்க அமர் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்னும் போதே அவங்களுக்கு ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்டிங் உள்ளவங்க. ஆனால் இவங்க எப்படி வந்து ஒரு சினிமாக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டராக தான் நீங்கள் வந்தீங்கல்ல சார், வா குவார்டர் கட்டிங்ன்ற படத்துக்கு. ஸோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதாவது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து தியேட்டர் பண்ணியிருந்தேன், ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷு. அப்போ வந்து என்னுடைய குரூப்பில் வந்து ரொம்ப பேர் நடிக்க வருவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து புஷ்கர், அவர் வந்து உங்களெல்லாம் தெரியும், அவர் வந்து ஓரம் பூ பண்ணிடுறாரு, வா குவார்டர் கட்டிங் பண்ணிடுறாரு. அவர் வந்து என்னுடைய பிளேயில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பல வருஷம் கழிச்சு அவர் வந்து யூஎஸ் போய் படிச்சுட்டு சினிமா மேக்கிங் கற்றுக்குன்னு அவர் வந்தார். அப்போ வந்து நான் சந்திச்சு ஒரு நாள் கேட்டேன், நீ எதாவது பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு தான், இப்போ வந்து நான் வந்து உன் படத்தில் நடிக்கணும், நீ டைரக்டரு நான் வந்து ஆக்டர்ன்ட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட் சான்ஸ் வந்து அவர் வாக் அவுட் கட்டிங்கன்னா நீ டைலாக் எழுத முடியுமா உனக்கு, ஏன்னா நான் தியேட்டரில் வந்து டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கேன், நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிடுறேன். ஸோ ஓகேன்ட்டு அதில் வாய்ப்பு கொடுத்தாரு. அது பல காரணங்களால் அந்த கதை வந்து மாறி போய் வேறு வெர்ஷன் பண்ணாங்க. அதான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படி சினிமாக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஆக்டிங் எப்படி வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் முதல் காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், மே தின நல்வாழ்த்துக்கள். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்களுடைய வாழ்த்துக்களை வந்துட்டு நம்மளுடைய செலிபிரிட்டி மிஸ்டர் அமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, சொல்லுங்க. உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்றாங்க. மேடம், உங்களுடைய போன் வந்து கரெக்டான நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பேசுங்க. நிகழ்ச்சி முதல் காலரே வந்துட்டு ரொம்ப, ஆனா அவங்களுக்கு பேசணுன்ற ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால அவங்க எங்க இருந்து பேசுறாங்க தெரியாம லைன் கிடைச்ச வேகத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து எப்படி வந்து சினிமாக்குள்ள ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்றது சொல்லிட்டீங்க. ஸோ ஆனா எப்படி வந்து ஆக்டிங்க்கு வந்தீங்க? அதாவது அடுத்த மூவி உங்களை வந்து ஆக்டிங்க்கு கொண்டு வந்துடுச்சு. ஸோ பலே பாண்டியால ஒரு சூப்பரான ஒரு வில்லனா பண்ணிருப்பீங்க. அதுவும் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டயலாக்ஸ் எழுது தான் என்ன மிஸ்டர் புஷ்கர் வந்து அறிமுகப்படுத்தினார். சித்தார்த் சந்திரசேகர் அவர் வந்து மித்ரா மீடியான்ற கம்பெனி வந்து பல படங்களுக்கு வந்து அவர் டிசைன் செஞ்சுருக்காரு. அவர் வந்து என்னை மீட் பண்ணி இது மாதிரி ஒரு கதை வச்சுருக்கிறேன், அதை டெவலப் பண்ணுன்ட்டு டெவலப்மெண்ட்டில் ஸ்டேஜில் நான் போயிட்டேன். அப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணி கதை ஃபிக்ஸ் பண்ணி டயலாக்ஸ் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் அப்படியே சொன்னார், இந்த வில்லன் கேரக்டர் நீயே பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், எனக்கு ஆக்டிங் இஷ்டம் தான், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து நான் வில்லனாக வந்து பெரிய ரோலில் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்டினுடைய ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு அவர் வில்லனில் சூப்பராக காட்டியிருக்காங்கன்றது அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த காலர் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களுடைய எப்படி வந்து நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டராக வந்தீங்க, உங்களுடைய தியேட்டர் எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு அழகான காட்சி வந்துக்கிட்டே இருக்குது, பாடல். ஸோ பார்த்துடலாமா? ஓகே. ஓகே, நியூ வெர்ஷன் ஆஃப் மாமா மாப்பிள்ள எம்ஆர் ராதா அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து பண்ணதை வந்துட்டு ரொம்ப சூப்பரா நீங்களும் வந்துட்டு விஷ்ணுவும் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க வந்து ஆக்டிங்ல சூப்பரா பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனா டான்ஸ்லயும் இப்படி கலக்குன்னு கலக்கி இருக்கிறீங்க. அந்த டான்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். உங்க பெயர் சொல்லுங்க. சூர்யா. சூர்யா. வணக்கம் சூர்யா. உங்களுடைய செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்காங்க. சோ மிஸ்டர் அமருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. சூப்பரா பண்ணிக்கிறாரு, பாட்டு கூட அருமையா இருக்குது. ரொம்ப நன்றி. சரி, அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க மாட்டீங்களா? நீங்க எப்படி இந்த படத்துக்கு வந்தீங்க?
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து நான் முதல்ல கதை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படி டயலாக்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து இந்த வில்லன் ரோல் ஒன்று இருக்கு, நீயே பண்ணிடுன்னு சொன்னாரு. அதனால பண்ணேன் நானு. சரி சார். இப்போ எங்க அம்மா ஹலோ எங்க அம்மாட்ட சொல்லுங்க சொல்லுங்க சூர்யா. உங்க அம்மா பேசுங்க. எனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த லீவை வந்து ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சோ இவங்க வந்துட்டு எப்படி படத்துக்கு வந்தாங்க சொல்லி கேட்டாங்க. சார் அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி ஒன்றும் பெண்டிங்ல இருக்குது. நீங்க அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, எப்படி சார்? அதாவது இந்த படத்துல வந்து டைரக்டர் சித்தார்த் வந்து ஒரு டிசைனர். ஓகே, ஸோ அவர் கலர் கான்செப்ட், கலர் சென்ஸ் இருந்தது. ஸோ அவங்க காஸ்டியூம் பார்த்தா ஒரே வித்தியாசமா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் செட் எல்லாம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது வந்து தினேஷ் மாஸ்டர் தான். ஏன்னா ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங்க்கு போனோம். அப்போ வந்து இந்த படத்துக்காக நான் வந்து தொப்பெல்லாம் வளர்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு தொப்பெல்லாம் வளர்த்துருந்தேன். ஸோ அந்த 2 ஸ்டெப்பு போடுறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்கிச்சு. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் வந்து மெயினாக டான்ஸ் ஆடணுமென்ட்டு பார்த்து அவர் பண்ணுங்க சார், பண்ணலாம் சார். ஆனால் என் காஸ்டியூம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஷூஸ் வர பெரிய சைஸு. அப்புறம் வண்டி மேலாம் ஏறிலாம் பண்ணாண்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்து ஷோல்டர் வேறு உடஞ்சி போயிருந்தது. ஸோ அதை வச்சு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண முடியல. இருந்தாலும் அதை பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணி அது கரெக்டாக ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் பண்ணுற மாதிரி வந்து அதை நல்லா பண்ணியிருந்தார் அவர். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து கோஸ் டு தினேஷ் மாஸ்டர் அண்ட் த எடிட்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர். ஓகே, தினேஷ் மாஸ்டர் வந்துட்டு லுங்கி டான்ஸ்க்கு தான் ஃபேமஸ்ன்னு பார்த்தா இந்த மாதிரியான தொப்பை டான்ஸையும் வச்சு ரொம்ப சூப்பராலாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பாடல்ல பற்றி கேட்டுட்டோம். இதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய அடுத்த மூவில நீங்க எப்படி என்ன ஒரு தோற்றம் எடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து காஞ்சனா பேசுறேன். காஞ்சனா, மே தின வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க காஞ்சு? வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நம்மளுடைய அமர் சார் இருக்கிறாரு, அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஹலோ சார், உங்களுக்கு வேதின வாழ்த்துக்கள். வேதின வாழ்த்துக்கள். வணக்கம் காஞ்சனா, வேதின வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, கேள்வி ஏதாவது இருக்கா? நல்ல ஒரு எடக்கு முடக்கான ஒரு கேள்வி கேட்டு மாட்டி விடுங்க பாப்போம் சார். எடக்கு முடக்கானா? ஐயோ, எடக்கு முடக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, சாதாரண கேள்வியா கேளுங்க முதல்ல. அது படத்துல அடிச்சீங்கல்ல, அதோட அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அனுபவம் வந்து நான் ஏற்கனவே வந்து மேடை நாடகத்துலலாம் நடிச்சிருந்தேன். அதனால வந்து ஆக்டிங்ன்றது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் என்னன்னா மேடை நாடகத்துக்கும் சினிமா நடிக்கிறதுக்கு வந்து வித்தியாசம் என்னன்னா, மேடை நாடகன்றது வந்து 3 மாதம் இல்லை 2 மாதம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் லிஃப்ட் பண்ணப்பறம் அப்படியே ஒரே ஷாட்டில் வந்து ஆக்ட் பண்ணி முடிக்கணும். அப்போ வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. சினிமான்னா வந்து மிஸ்டேக் பண்ணாலும் அதை வந்து அது எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஷாட் ரீடேக் பண்ணலாம். ஸோ அது ஒரு மேஜர் வித்தியாசம். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் நடிக்கும்போது அவங்க எப்பவுமே ஸ்டேஜ்னால் கொஞ்சம் பெருசாக பண்ணுவாங்க, ஓவராக பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி ரோலை உட்காந்துருக்க ஆளுக்கும் தெரியணும், அவங்க கண்ணுக்கு பண்ணணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம். ஆனால் சினிமாவில் வந்து அதை வந்து திரையில பார்க்கும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மிகையாக பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் வந்து எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது மேடை நாடகத்தில் பயிற்சி பெற்றவங்க வந்து சினிமா கேமரா முன்னாடி நடிக்கும்போது கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண தான் அது கரெக்டாக வரும். ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது பிளேஸ் ட்ராமாவில் நடிக்கும்போது சினிமா என்னப்பா இது ரொம்ப ஈஸிப்பா, சும்மா ரீடேக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு நினைப்பு இருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அந்த கேமரா நம்ம வந்து நம்ம ஸ்டேஜ்ல வந்து இப்போ நான் உங்க கையில பேசுறது வந்து நான் இப்படி வச்சு கூட பேசலாம். ஆனால் அவங்க வந்து கேமரா இல்லைங்கம்மா, இதுதான் கேமரா தான் அந்த பர்சன், கேமரா தான் ஹீரோயின், கேமரா தான் அந்த வில்லன் போது நம்ம கேமரா பார்த்து நடிக்கணும். முன்னாடி வந்து நமக்கு என்னடா ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கணும், அது ஒரு மெஷின் இருக்கு, அதை பார்த்து நம்ம பேசணும். அதாவது உயிரற்ற ஒரு பொருள் கிட்ட நம்ம பேசும்போது அது கன்வின்சிங்கா பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது வந்து கொஞ்சம் ட்ரைனிங் தான் வரும் அது. ஓகே, ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து சினிமா ஆர்டிஸ்டா மாறும்போது அவங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
ரொம்ப நேரம் லைன்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க என்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஸோ மறுபடியும் லைன்ல வர்றதுக்குள்ள உங்ககிட்ட வந்து அடுத்த படத்துல நீங்க வந்து என்ன ஒரு தோற்றம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உங்களுடைய விடிய முன் படம் சொல்லி. சோ இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் பண்ணீங்களா? இல்ல அதுக்கப்புறம் வந்து வா கோட்டை கட்டிங்ல ஒரு சீன்ல வந்தேன் நான். ஒரு சின்ன ரோல் அது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஆஃப் பை என்ற ஒரு ஆங்கில படத்துல வந்து நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆஃப் கோர்ஸ் அது அந்த படத்தை பத்தி கேட்கணும் அப்படின்றது. சரி ஓகே, முதல்ல தமிழ் சைடு இதெல்லாம் முடிச்சிடலாம், அப்புறமா அதை கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈகரா பார்த்த ஒரு மூவி. ஸோ அந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி காலர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ சார், ராஜ். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேதின வாழ்த்துக்கள். தீபிகா ராணி. தீபிகா ராம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட வந்து வில்லன் மிஸ்டர் அமர் அவங்களோட பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ உங்களுடைய கேள்வியும் வாழ்த்துக்களும் அவருக்கு தெரிவிச்சிடலாம் நீங்க. ஹலோ ஹலோ வணக்கம் தீபிகா, சொல்லுங்க. ஹாப்பி மேடே. ஹாப்பி மேடே. சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? தீபிகா, ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு இந்த டிராமா எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? டிராமா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? இல்ல 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 இல்லீங்களா? ஓகே. ஏன்னா சார் வந்துட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். சோ டிராமால எல்லாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க. தீபிகா சொல்லுங்க, கேளுங்கம்மா. தீபிகா ரொம்ப கிளாஸ் ரூம்ல கேட்ட क्वेश्चन மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல போல இருக்கு. சோ உங்களுடைய அடுத்த மூவி, அதாவது லைஃப் ஆஃப் பைல வந்துட்டு உங்களுடைய கேரக்டரைசேஷன் எப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சோ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சோ எல்லாருக்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. once again welcome back to the show. so once again எல்லாருக்குமே வந்துட்டு happy May Day. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க இப்போ இந்த ஷோல வந்து ஆக்டர் அமர் அவங்களோட தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தியேட்டர் ஆர்டிஸ்ட், ரொம்பவே அழகான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது லைஃப் ஆஃப் பைன்ற ஒரு மூவி வந்துட்டு எல்லார் மனசுலயும் ஒரு நீங்காத ஒரு இடம் பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தை வந்து 2-3 தடவைக்கு மேல பார்த்தவங்க இருக்கிறாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாண்டடா போய் பார்த்த ஒரு மூவி. ஸோ அந்த மூவில நீங்க நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு முதல்ல கிடைச்சது? இப்போ வந்து நான் ஆங்கில தியேட்டரில் நடிச்சிருக்கிறேன் நான். ஸோ அப்பப்போ வந்து இந்த ஆட் ஃபிலிம்ஸ்க்கு ஆடிஷன் கூப்பிடுவாங்க, பிளேஸ்க்கு ஆடிஷன் கூப்பிடுவாங்க, சீரியல்ஸ், இங்கிலீஷ் சீரியல்ஸ், ஃப்ரெஞ்ச் சீரியல்ஸ்க்கு ஆடிஷன் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு சீரியலுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் சீரியலுக்கு வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அதை போய் பண்ணேன் நான். அப்போ வந்து அந்த அவங்க அந்த என்ன சொல்கிறது கோஆர்டினேட்டர் வந்து அதை வச்சுருந்தாங்க ரெக்கார்ட் பண்ணி. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு லைஃப் ஆஃப் பைன்ற படம் வந்து பண்ண போகிறாங்க. அதில் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த ஷூட்டிங் வில் பி இன் இந்தியா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பல மாதம் கழிச்சு நான் அதுக்குள்ளே வெளிநாட்டுக்கு வேறு வேலையாக போயிட்டேன் நான். அப்போ அங்கே இமெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, இது மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ளைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாண்டிச்சேரியில் தான் ஷூட் நடந்தது. ஓகே, மூவி வந்து எப்படி ஷூட் பண்ணாங்க, எங்க ஷூட் பண்ணாங்க கேட்கறதுக்கு முன்னாடி காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். 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 வணக்கம், மேதின வாழ்த்துக்கள். கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா உங்களுடைய வாழ்த்துக்களை நம்மளுடைய நடிகர் அமர் அவங்களுக்கு சொல்லிடுங்க. சார் மெயின் நல்வாழ்த்துக்கள் சார். உங்க படம் ரெண்டுமே பார்த்துருக்கேன், பலைபாண்டியன் அப்புறம் லைஃப் ஆஃப் பை, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் லைஃப் ஆஃப் பை அந்த படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. ஓகே, இப்போ வந்து லைஃப் ஆஃப் பை பத்தி தான். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓகே, நீங்க ஏதாவது क्वेश्चन வச்சிட்டு இருக்கீங்களா கேட்கறதுக்கு? சார் உங்கள்கிட்ட நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சினிமாக்கு வர்றதா இருந்துச்சா, இல்லை ஏதாவது டக்குன்னு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆசை இருந்துச்சா? சின்ன வயசில் அதாவது காலேஜ் டைமில் வந்து நான் ஒரு சின்ன புக் வச்சுருந்தேன். அதில் என்னெல்லாம் ஆகணும் என்னெல்லாம் செய்யணுன்ட்டு எழுதி வச்சுருந்தேன் நான். அதை இப்போ சொன்னால் வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஏன்னா நான் எல்லாமே செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டேன். டிடெக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், போலீஸாக வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன், லாயராக வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன், பைலட்டாக வரணும். அப்புறம் என்னெல்லாம் வண்டி ஓட்டணும், அதாவது என்ன வண்டி ஓட்டணும்னா ட்ரெயின் ஓட்டணும்,
லாரி ஓட்டணும், ஹெலிகாப்டர் ஓட்டணும், சப்மரின் கூட ஓட்டணும்ட்டு எல்லாம் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் படத்தில் அது மாதிரி வந்து ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி அது மாதிரி போட்டிருந்தேன். அதில் வந்து நடிகனாக வரணும், ஆக்டராக வரணும், கேமராமேனாக வரணும், டைரக்டராக வரணும் எல்லாம் போட்டிருந்தேன். கொரியோகிராஃபர்ன்ட்டு நான் இனிமேல் போட்டது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஆசைப்பட்டதில்லை. பட் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆக்டர்ன்ற இதுவும் இருந்தது. நான் ஸ்கூல் டேஸில் வந்து ரொம்ப ஆசை எனக்கு நடிக்கணும்ன்ட்டு. எனக்கு ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் காலேஜ் போன அப்புறம் தான் கிடைச்சிது. அப்புறம் நானே ஒரு தியேட்டர் குரூப் ஃபார்ம் பண்ணி நடிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வந்து காலேஜ்லலாம் வந்து இந்த நடிப்புன்றது வந்து இந்த பணக்காரங்க பசங்க பண்ணுறது தான் இந்த காலேஜில். அவங்க வந்து ஒரு ஜாலியாக வருவாங்க, இங்கிலீஷ் தஸ் புஸ்ன்னு பேசிட்டு அப்படி இங்கிலீஷ் நாடகம் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஆங்கிலம் வந்து தாய்மொழி கிடையாது. ஆனாலும் கஷ்டப்பட்டு நான் படித்து ஆங்கில இலக்கியம் தான் நான் படித்தேன். நான் பிஏ லிட்ரேச்சர் படித்தேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்து அது பேசியே தான் நான் ஆங்கிலத்தில் வந்து ஓரளவுக்கு பேச அப்படியே அந்த ட்ராமா அந்த லிட்ரேச்சர் படிக்கும்போது அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அந்த ஷேக்ஸ்பியர் ட்ராமா அதெல்லாம் இருக்கும்போது மாடர்ன் ட்ராமா இருக்குது, பழைய ட்ராமா இருக்குது, இதாக போடணும் பொண்ணுன்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் வாய்ப்புகள் அவ்வளோவா அமையலை. அதுக்கப்புறம் நான் எம்ஏ படிக்கும்போது ஃப்ரெஞ்சு படித்தேன். அப்போ ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் படித்தேன். அப்புறம் ஃப்ரெஞ்சு மொழியும் கற்றுக்கினேன். ஸோ இந்த 2 மொழியும் இருந்ததால் தியேட்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஃப்ரெஞ்சு மொழியிலே ட்ராமா போடலான்னு ஆரம்பித்தேன். ஏன்னா சரி நீங்கள் தான் ஆங்கிலத்தில் எனக்கு வந்து சான்ஸ் தரல, அப்போ நானே என்ன பண்ண வரேன், ஃப்ரெஞ்சில் வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் டைரக்ட் பண்ணால் நீங்கள் எப்படி என்ன நிறுத்துவீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியாது, நடிக்க வரேன் அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் விட மாட்டீங்க. நான் டைரக்டர் ஆகிட்டேன். ஓகே, டைரக்டர் ஆகிட்டு அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் நானே எனக்கு ஒரு ரோல் கொடுத்து ஒரு சின்ன ரோல் பண்ணுவேன். அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆக்டிங் திறனெல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கீங்க. ஸோ அது அவங்கள தொடர்ந்து இப்போ அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். ஹலோ சார், வணக்கம் சார். என் பேரு சாய் சுந்தர். சொல்லுங்க சாய். என் பேரு சாய் சுந்தர் சார். சொல்லுங்க சாய். என்ன சார் படம் பண்றீங்க? அடுத்து வந்து கரண்டா ஆந்திரா மெஸ் என்ற ஒரு படம் பண்றேன். சரிங்க சார். ஆந்திரா மெஸ், அப்புறம் இந்த படம் பப்பரப்பம் என்ற ஒரு படம், அப்புறம் யட்சன் என்ற ஒரு படம். 3 படத்துல நடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. சரிங்க சார். சரி சார், உங்க ஃபர்ஸ்ட் படம் சார், நீங்க ஃபர்ஸ்ட் சினிமா நடிச்ச முதல் படம் சார்? ஃபர்ஸ்ட் படம் வந்து பலே பாண்டியா. பலே பாண்டியா. சரிங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே, thank you so much உங்களுடைய காலுக்கு. சோ நம்ம வந்து லைஃப் ஆஃப் பை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்ட இருந்தாங்க? அதனால எந்த ரோல் தரேன்ட்டு சொல்ல, நீங்க வாங்க அப்புறம் எல்லாம் நம்ம பேசிக்கோனாங்க. அப்புறம் பாண்டிச்சேரி போனோன்னே ஒரு ஹோட்டலில் போட்டு இது மாதிரி தான் உங்கள் ரோல்ன்ட்டு சீன் பேப்பர்லாம் கொடுத்துறாங்க. நான் ஒரு 4 லைன் தான் சொல்கிற மாதிரி, பட் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஆல் கம்ஃபர்ட்ஸ், அப்படி எந்த ஒரு குறையில. அதான் ஒரு நாள் வந்து எனக்கு சரியாக உடம்பு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தோடனே உடனே ஒரு டாக்டர் வந்து கேரன் கதை தட்டி, மிஸ்டர் அமரேந்திரன், ஆமாம் என்ன உங்களுக்கு உடம்பு சரியா என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, தலைவலின்னு சொன்னேன், காஃபி குடிச்சா சரியா போயிட்டு உடனே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு. ஸோ இந்த காஃபிக்கு நான் காஃபி குடிச்சா போதும், அதனால தான் சொன்னேன் நான் எனக்கு கொஞ்சம் தலைவலி இது காஃபி வேணும்னா அவர் டாக்டர் அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ரொஃபஷனல் டீல் பண்ணுறாங்க. அண்ட் ஷூட்டிங் வந்து ஒரு ஸ்கூலில் தான் நடந்தது. நான் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக வருவேன், சும்மா அட்டெண்டன்ஸ் எடுப்பேன், அப்புறம் ஒரு 2 லைன் அவள் தான். பட் த திங் இஸ் அங்கே வந்து ஒரு 50-60 பேர் வேலை பண்ணுவாங்க, ஓகே. பட் ஒரு சத்தம் கேட்காது. டைரக்டரே வந்து டக்குன்னு அப்படி எட்டி பார்த்தாரு, வணக்கம் சொன்னார், அப்புறம் அவர் படி போயிட்டாரு. அப்புறம் நான் என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா என்ன பண்ணிட்டு லைன்லாம் தெரிஞ்சப்பா கேமரா வந்துட்டு டக்குன்னு எங்கே எல்லாம் லைவ் ரெக்கார்டிங் வர. அப்புறம் பண்ணுன்னா அவர் சைட்லேருந்து அவர் ஒரு டேரக்டர் வந்து கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க, ஓகே போயிடுவார் ஆங்கிலி. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் டைரக்டர் அவர். ஆனால் எந்த ஒரு பந்தம் இல்லாமல் அவர் வந்து கேஷுவலாக வந்து பேசிட்டு போயிடுவார் அவர். படம் ஷூட்டிங் 2 நாள் தான் இருந்தது, பட் 4 days தங்க வச்சாங்க இன்கேஸ் எனி எக்ஸ்ட்ரா சீன் வேணுமான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் கிளம்பி அப்படி நடந்து வந்திருந்தோம். அப்போ நான் சொன்னேன், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த சான்ஸ் டு ஒர்க் ஃபார் யூ என்ன. உடனே அவர் வந்து வித் மீ அவர் கரெக்ட் பண்ண, அதாவது ஃபார் யூன்றது உங்களுக்காக வேலை பண்ண. அவர் சொன்னா இல்ல என்னுடன் வேலை செய்ததுக்கு நன்றி, அது மாதிரி அவர் கரெக்ட் பண்றாரு. அதாவது வந்து சினிமான்றது வந்து ஒரு கூட்டு முயற்சி. அதாவது நான் வந்து உனக்கு கீழே வேலை பண்றேன் மேல வேலை பண்றேன் அந்த ஒரு கான்செப்ட் இல்லாம ஒர்க் டுகெதர் as a team என்ற கான்செப்ட். சோ அதுல நீங்க இருந்தீங்க சொல்லிட்டு அந்த மூவி வந்துட்டு ஒரு 7 ஆஸ்கர் அவார்ட் வினிங் ஷோ எடுத்திருக்கு. சோ அந்த மூவில நீங்க ஒரு பார்ட்டா இருந்திருக்கிறது ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். அவங்களோட நான் இப்போ உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன்ட்டு. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேசலாம். ஹலோ வணக்கம்.
திரையுலக தாய் கண்டெடுத்த புதிய முக வில்லனே, திரையுலக தாய் கண்டெடுத்த புதிய முக வில்லனே, பல திறமைகளை கொண்ட திரைப்பட நாயகனே. அமர் என்றால் அமைதியானவர் என நினைத்தோம், ஆனால் அட்டகாசமான நடனத்துக்கும் பெயர் போனவர் என தெரிந்து கொண்டோம். பல பேர் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கும் எங்கள் அமர் அவர்களுக்கு இணைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் தங்கம் போல் மின்னும் எங்கள் தங்க தேவதை சௌமியா அவர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சந்தர், எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு முதல்ல திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சௌமியா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு அவங்களோட வெட்டிங் டே, சோ கரெக்ட்டா வந்து ஹேப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ சார். உங்க வாயால கேட்கும்போது இன்னும் அதிக சந்தோஷம். கரெக்ட்டா क्वेश्चन ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்களே, எங்க அந்த क्वेश्चन? கண்டிப்பா எனக்கு 2 கேள்வி சார். இப்ப நீங்க வந்து தமிழ் ஆங்கிலம் இது போல பண்ணிருக்கீங்க பிக்சர்ஸ், வேற ஏதாவது பிற மொழி பண்ணிருக்கீங்களா, இல்ல பிற மொழி பண்ணணும் ஏதாவது ஆசையா இருக்கா? அப்ப ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து த்ரில்லிங்கான ஸ்டோரி, இப்ப ஊமை வெளியெல்லாம் இருக்கு, அது போல த்ரில்லிங்கான ஸ்டோரி ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா சார் ரெடியா? 2 கேள்வி. முதல்ல வந்து வேற மொழி தெரியுமான்றீங்க. நான் பல மொழி வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லிஸ்ட் போட்டு இதுல வந்து எனக்கு ஒரு 10-15 லாங்குவேஜஸ் கத்துக்கணும்னு ஆசை. இல்ல வேற லாங்குவேஜ்ல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல வேற லாங்குவேஜ்ல இது வரைக்கும் ஆக்ட் பண்ணது இல்ல. வாய்ப்பு வந்தது, ஒரு பிரெஞ்சு மொழி சீரியல்ல நடிக்கணும்ன்ற வாய்ப்பு வந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்ப வந்து நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருந்தது, அதனால அதை மிஸ் பண்ணிட்டேன் நான். அது ரொம்ப கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அது இமீடியட்லி ஆஃப்டர் தட் ஒன்லி எனக்கு இந்த லைஃப் ஆஃப் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ ஒரு வழியில் அந்த ஃப்ரெஞ்சு சீரியல் மிஸ் பண்ணது வந்து நல்லதுதான். ஏன்னா இல்லைன்னா எனக்கு அந்த லைஃப் ஆஃப் பை சான்ஸ் வந்திருக்காது. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்து தான் ஆடிஷன் போயிருந்தது. ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது. இன்னொன்று வந்து ஊமை விழிகள் மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. அது என் கையில் ஊமை விழிகள் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை. ஆனால் 2-3 த்ரில்லர் ஸ்டோரி வந்து நான் டெவலப் பண்ணி வரேன். சோ அது வந்து இப்போ கூடிய சீக்கிரத்துல வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க வந்து பிரெஞ்சு இங்கிலீஷ்லாம் சொல்லுங்க, யாரும் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க, ஏன்னா இவரு எந்த லாங்குவேஜ் தான் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் முதல்ல சொல்லிடுங்க சார், உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் தான் சொல்ல மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருந்தேன் என்னெல்லாம் பாஷை கற்றுக்கணுன்ட்டு. அதில் வந்து ஆங்கிலம் ஓகே, அது நமக்கு வந்து காமன் ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்சு, அப்புறம் ஜாப்பனீஸ், ரஷ்யன், ஸ்பானிஷ், இட்டாலியன், இதெல்லாம் நான் வந்து கற்றுன்னு இருக்கிறேன். சர்டிஃபிகேட் லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கேன். அதாவது ஸ்பானிஷ், இட்டாலியன், ரஷ்யன் எல்லாம் சர்டிஃபிகேட் லெவல் முடிச்சிருக்கிறேன். ஜாப்பனீஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபெயில் ஆகிட்டேன். சரியா படிக்கல, இல்லை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எக்ஸாம் போய் தெனாவட்ட போய் உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன் நான். பட் எனக்கு இன்னும் ஆசை தான் அது படிக்கணும்ன்ட்டு, மேலும் மேலும் பாஷையில். ஏன்னா ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும் போது அந்த கலாச்சாரத்துக்கு வந்து கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரில் வந்து நம்ம வி கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் நான் வந்து பல வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சதால வந்து அந்த ஐ கெட் தட் ஒரு ஓப்பன்னஸ் இருக்குது, அப்ரோச் லைஃப். நான் வந்து மலேசியாவில் வேலை பண்ணியிருக்கேன், சிங்கப்பூரில் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மலே தெரியும். அண்ட் இது நார்த் ஆஃப்ரிக்காவில் 3.5 வருஷம் வேலை பண்ணேன். அதுல வந்து கொஞ்சம் அரபி. ஒரு நாட்டை விட்டு வைக்கல, எல்லா நாட்டும் இப்படி உலகம் சுற்றும் வாலிபன்றது வந்து கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கில் வேணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது, எல்லாருக்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சட்டை பட்டன் சிக்கை முஞ்சு பாட்டு பாடுங்க. என் குடும்பத்துல யாரும் பாட மாட்டேங்க, நீங்க பாடு. Once again, happy May Day. Welcome back to the show. So நம்மளோட பேசிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு நடிகர் அமர். ஸோ அவங்களோட நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார், இப்போ வந்து மூவிஸ் பற்றியெல்லாம் பேசியாச்சு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பற்றியெல்லாம் பேசியாச்சு. உங்களுடைய ஐடியாஸ்லாம் நீங்கள் எப்படி வெளிக்கொண்டு வரீங்க? அதாவது பேசிக்காக எல்லாரும் சினிமா அப்படின்னும் போது நடிக்கணும்னு வருவாங்க, டிரெக்ட் பண்ணணும்னு வருவாங்க, இல்லைன்னா டான்ஸ் பண்ணணும், கொரியோகிராஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு, கேமராமேனாக ஆகணும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இந்த டெலாக்ஸ்லாம் வந்துட்டு இம்ப்ரோசேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரேராக வரவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்ட்ரி ஆனதே வந்துட்டு ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டராக தான் என்ட்ரி ஆனீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ அது எப்படி வந்து உங்களுக்கு அதுல போகணும், அந்த ஃபீல்ட்ல போகணும்னு தோணுச்சு? இல்லை, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து இட் வாஸ் கேஷுவல் சான்ஸ் தான். அது மிஸ்டர் புஷ்கர் வந்து வாய்ப்பு தந்தார், உனக்கு பண்ண முடியுமான்னு கேட்டு தான் கொடுத்தாரு. ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் சொன்னேன்ல, இல்லை அந்த லிஸ்ட்டு கூட அதில் வந்து ஒன்று வந்து நாவலிஸ்ட், ஸ்டோரி ரைட்டர் அதுவும் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா
5ஆம் கிளாஸ்ல இருக்கும்போதே நான் முதல் நாவல் எழுதணும்ன்றலாம் ஆசைப்பட்டு சின்ன பேப்பர் வாங்கி மடித்து அதை ஊசி நூல் போட்டு தச்சு படம்லாம் வரைஞ்சி ஃபர்ஸ்ட் லைன் தான் எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் அம்மா மேலே கோச்சிக்கின்னு டப்புன்னு கீச்சு போட்டாங்க. ஸோ அதோட 5ஆம் கிளாஸில் என்னுடைய நாவலிஸ்ட் கனவு வந்து பாழாயிடுச்சு. ஆனால் அதை கஷ்டப்பட்டு 9ஆம் கிளாஸ் மறுபடியும் ஆரம்பித்தேன். அப்போல்லாம் உங்களுக்கு இப்போ கிடையாது, அந்த காலத்தில் வந்து 70s வந்து தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா எவ்ரிடே வந்து 2 பக்கம் வந்து எழுதணும். நோட் புக் பார்த்து ஃபுல்லாக மார்ஜின் கூட விட்டுறக்கூடாது, ஃபுல்லாக எழுதணும். என்னென்னா கையெழுத்து பழகணும். அதே சமயத்தில் அந்த தமிழ் பாடத்தை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் படிச்சு வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில், ஸோ தமிழ் யாருக்குமே தெரியாது, இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எழுதணும். நானும் எழுதி கொடுத்துருப்பேன். டீச்சரும் 40 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி டக்கு கண்ண முடியும் அப்படி இது போட்டுருப்பாங்க, டிக் போட்டுருவாங்க. அப்போ நான் நினச்சேன், என்னடா என்ன எழுதுறோன்ட்டே பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து நம்மளா சொந்தமாக ஏதாவது எழுதக்கூடாதுன்ட்டு அப்படி பாடம் பாதி பேஜ் எழுதிட்டு நடுவில் வந்து நானே ஏதோ சொந்தமாக எழுதிட்டு அந்த அம்மா டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நானும் பாடுறா டீச்சர் பார்க்காம சைன் போகிறாங்கன்னு நானே சொந்தமாக வந்து பர்னாட் ஷா வந்து வந்தார் மெட்ராஸுக்கு. அங்கே வந்து எக்மோருக்கு எந்த வண்டி போகுதுன்னு கேட்டார். அப்போ அது மாதிரி ஏதோ ஜோக்காக எழுதுனா அதுவும் டிக் பண்ணி போட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தேன், இப்படி இருந்தால் நம்ம வந்து சொந்தமாக ஒரு கதை எழுதலாம்னு சொல்லிட்டு நானே எழுத ஆரம்பித்தேன். அமர் நான் தான் ஹீரோ. அதில் ஒரு டிடெக்டிவ் எப்படி நான் வந்து பக்கத்து என்ன சொல்கிறது நாட்டிலேருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது வராங்க, அவங்கள எப்படி நான் போட்டு தாக்குறேன், சண்டைலாம் ஃபுல்லாக வரும். ஒரு 2 பேஜ் இது என்ன பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தினம் வந்து அதை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது பக்தி பாடல் படிக்கிற மாதிரி எழுதிட்டு அமர் என்ன பண்ணுறான் அடுத்ததுன்னா கொடுப்பேன். இன்னும் 2 பேஜ், சில சமயத்து வந்து 4 பேஜெல்லாம் எழுதிடுவேன். ஏன்னா ஆர்வ கோளாறுல எழுதி விட்டுருவேன் நான். அந்த அம்மாவுக்கு வந்து 2 பேஜ் வந்து காட்டு, அவங்க அந்த மாதிரி சைன் போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரையும் எழுதிட்டேன். அதாவது அந்த வில்லனை வந்து நான் தேர்த்துறேன், அவன் ஷூட் பண்ணுறான். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்க வில்லன் பேர் வந்து நாகேந்திரன். அவர் வந்து ஷூட் பண்ணுவார். நாகேந்திரன் ஏன் வச்சேன்னா என் கிளாஸில் ஒருத்தன் பேர் உண்மையிலே நாகேந்திரன், அவனுக்கு பிடிக்காது அவனை, அதனால் அவனை வில்லன் ஆகிட்டேன் நான். அது வந்து அந்த காலத்தில் என்டர் த டிராகன் ஒரு படம் வந்து, அதனால் அதில் வந்து வில்லனுக்கு வந்து ஒரு கை இருக்குது, அதில் வந்து ஒரு மெட்டல்லாம் போட்டு சண்டை போடும். அதனால் இவனுக்கும் அதே மாதிரி போட்டு அமரை கிழிச்சு நான் அமர் அப்படி ஓடி படிக்கட்டுலாம் அது பாதாள சிறையிலிருந்து எஸ்கேப் பண்றேன். சுவாரஸ்யமான கொண்டு போயிருக்கீங்க. கடைசி கிளைமாக்ஸ் என்னாச்சுன்னு தெரியல, அந்த புக்கு காணாம போயிடுச்சு. அது இன்னும் தேடிக்குவேன். பட் அந்த மாதிரி கிரியேட்டிவா எழுதும்போது நான் இந்த தியேட்டர் எழுதும்போது என்ன பண்ணுவேன்னா, நாடகத்தில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு 4-5 லைனாவது பேசுகிற மாதிரி. ஏன்னா நான் காலேஜ் ட்ராமா நடிச்சது நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து 2 மாதம் ரிஹர்சலுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்க. அப்போ அந்த காலத்தில் 20 ரூபாவோ 25 ரூபா டிக்கெட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டோஸ் கிடச்சிருந்தேன். டேய் என்னடா அங்கே வந்து காமன் பப்ளிக்காக உட்காந்து கீஞ்சு போன குர்த்தா காட்டுறதுக்கு 2 மாதம் ரிஹர்ஸ் பண்ணி அப்புறம் நடுவில் வேறு சீன் வந்து ஒரு ஃபேக் தாடி வச்சு நான் தடிங்க இருப்பேன். நான் படம் அந்த இது ட்ராமா பேர் வந்து துக்ளக், கிரீஷ் கர்நாடக நாடகம் அது. ஸோ நான் எழுதும்போது அத்தனை கேரக்டருக்கும் லைன் கொடுக்கணும், சும்மா வந்து உட்காந்து போக கூடாதுன்ட்டு நான் யாரா இருந்தாலும் ஒரு 4-5 லைன் எக்ஸ்ட்ராவா எழுதுவேன். ஓகே, ஏன்னா அவங்கள பாக்குறதுக்காக வரவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கேட்க கூடாது. சினிமால யார் வந்தாலும் ஒரு சார் போஸ்ட்னு சொல்லிட்டு கூடாது. சார் போஸ்ட் வீட்ல என்ன சமையல் நல்லா சாம்பார் வாசனை வந்து அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லைன். அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்திருக்காங்க. சோ வந்து அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம்ம அமர் சாருக்கும். ஓகே, thank you so much. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் விஜய் சார், ட்ரிப்ளிகேன்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க மிஸ்டர் விஜய், என்ன கேள்வி? சார் ஆக்சுவலி லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு முகம் இருக்கு அப்படின்றது இல்லாம உங்களுடைய பலதரப்பட்ட முகங்களை நாங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்ப நம்ம சௌமி கேட்ட மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாலேஜ் பாத்தீங்கன்னா இன்னமும் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க நம்ம அதோடைய திரையுலகத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க டிரெக்ட் பண்ணுவீங்களா? பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு கதைக்களம் நீங்க எடுத்தீங்க. எந்த மாதிரியான கதைக்களம் எடுப்பீங்க? நான் பண்றதா இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா 2-3 ஐடியாஸ் நான் சொல்லி பார்த்துருக்கிறேன்.
அவங்க வந்து கேட்டவங்க வந்து இது இப்போதைக்கு நம்ம நாட்டில் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் நான். சில கதைகள் வந்து அப்படி அமையும், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் மாதிரி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம். இதுதான் கலமெண்ட்டு இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். ஐ எம் நாட் சேயிங் தமிழ் சினிமாவில் அது இல்லைன்னு சொல்ல, இருக்குது, ரொம்ப நல்லாவும் பண்ணுறாங்க. நான் வந்து கொஞ்சம் ராடிக்கலாக திங்க் பண்ணி பண்ணோன்ட்டு ஆசை எனக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து என் கையில் வந்து எந்த ஒரு என்ன சொல்றது குவாலிஃபிகேஷன் கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக நான் ஒன்றும் சின்ன குழந்தை தான் நான் சினிமா உலகத்தில். அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தன்னடக்கம் கடவுள் கிருபை இருந்ததுன்னா ஒரு நாள் இயக்கத்துக்கு வரலாம், பார்ப்போம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நீங்க என்ன கதைக்களம் நினைச்சீங்களோ அது கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கணும், நாங்க வாழ்த்துக்கிறோம், வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் விஜய். உங்களுக்கும் வந்துட்டு எங்களுடைய மேதின வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப அழகா வந்து உங்களுடைய பல வேர்ஷனை வந்து எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு பாடல் இப்போ வந்துட்டே இருக்கு, எல்லாருக்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Once again welcome back to the show. ஸோ நம்மளுடைய இருக்கிறவங்க வந்துட்டு மிஸ்டர் அமர், அவங்களுடைய நடிப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுடைய ஸ்கிரிப்ட், ஸோ அவங்களோட தியேட்டர் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு எடுத்துருவோம். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதில் கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டர்லாம் பண்ணுறீங்க? ஆந்திரா மெஸ்ன்ற மூவி சொல்லி வந்து 3 படம் பண்ணியிருக்கிறேன். பப்பரப்பம்ன்ற ஒரு படம், அதில் வந்து ஒரு நடிக்கணும்ன்ட்டு வந்து நடிகனாக வரணும், பெரிய நடிகனாக வரணுன்ட்டு வந்து அது நடக்காமல் ஒரு ஏக்கத்தில் இருக்க ஒரு கேரக்டர் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ஜமீன்தார், வாழ்ந்துக்கிட்ட ஜமீன்தார் ரோல் வந்து ஆந்திரா மெஸ்ஸில் பண்ணுறேன். இன்னொரு படத்தில் வந்து விஷ்ணுவர்தன் சார் படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுறேன். அதை பற்றி நான் இப்போ சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு கரெக்டாக 3 ப்ராஜெக்ட் இருக்கிறீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னொரு திறமையும் இருக்குது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு போது நீங்கள் ரைட்டிங்கில் நிறையா இன்வால்மெண்ட்லாம் காட்டுறீங்க. சின்ன வயசுல வந்துட்டு அவ்வளோ பெரிய நாவல்லாம் எழுதியிருக்கிறீங்க. இன்னமும் கூட நீங்கள் நாவலில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களது ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கதை வந்து எழுதி அது பப்ளிஷ் ஆகி இந்தியன் லாங்குவேஜஸ் ஒரு 9 லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் ஆகி நல்லா இருக்குது. அது வந்து புக்கு பேர் வந்து சிரியின் சிரி பண்ணிட்டு, அது வந்து NCERT அண்ட் CBSE வந்து ரெக்கமெண்டட் ரீடிங்காக சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது தவிர அந்த கம்பெனிக்கே வந்து நான் அந்த பப்ளிஷர்ஸ்க்கு நான் வந்து பல சில்ட்ரன் ஸ்டோரிஸ் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கேன். ஓகே, ஸோ வந்து குழந்தைங்களுக்காகவும் வந்துட்டு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் மேலே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கணும். அதை விட உங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னா யாருக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லவே இல்லை நீங்கள்? என்னுடைய மனைவி வந்து மொரிஷியன், ஷீஸ் நாட் அன் இந்தியன். ஸோ வந்து ஒரு 2007 வந்து நான் இந்தியாவுக்கு திரும்பி வரணும். நான் இப்போ மொரிஷியஸில் இருந்தேன், கல்யாணம் பண்ணி அங்கே போயிட்டேன். நான் அங்கே வந்து நான் பல வேலை செஞ்சேன், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா சம்பளமும் கம்மி, ஒரு சந்தோஷம் கிடையாது. ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு போகணும், நான் இந்தியாவில் போயிட்டு நான் வந்து சினிமா துறையில் வந்து என்ட்ரு ஆக போகிறேன்ட்டு. அதுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. சரி, நீ இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணுவேன், அதனால் நீ போ, உன் கனவை தேடி நீ போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டு, குழந்தைய பார்த்துக்கிறேன்ட்டு சொன்னாங்க. இப்போவும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. நான் இங்கே ஜாலியாக பேச்சுலர் லைஃப் லீட் பண்ணுறேன். இங்கே வெற்றி அடைஞ்சேன்னா அவங்கள வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வரத்துக்கு ஒரு சான்ஸ் எனக்கு இருக்கும். அதனால் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கன்ஃபார்மாக ஷியோராக 100% இல்லை சார், 200% நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு லைஃப்பை வந்துட்டு உங்களுடைய குழந்தைங்களோடும் உங்களுடைய ஒய்ஃபோட வந்துட்டு இந்தியாவில் என்ஜாய் பண்ணுவீங்க சொல்லிட்டு எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிடுறோம். ஸோ இந்த மே தினம் மட்டும் இல்லை, உழைக்கிறவங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மே தினமே. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னமும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த நாளில் கூட. இது வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும், ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களுடைய ராஜ் மியூசிக் சார்பாகவும் எங்களுடைய நேர்
சார்பாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி மே டே. இன்னைக்கு வந்துட்டு தலை அஜித்துடைய பர்த்டே. ஸோ அவருக்கும் வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லார் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனும் இப்போ வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலலாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் இந்த தருணத்தில் ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது வந்து கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 6:40 நம்மளுடைய சென்னை சென்ட்ரல்ல வந்துட்டு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால ஒரு சில ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதனால ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபேமிலிக்கெல்லாம் வந்துட்டு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அவங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எப்பவுமே அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து இதுக்கு மேல எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாரும் வந்துட்டு இந்த நிமிஷத்துல இருந்து பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் மே தினத்தன்னைக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் டேவா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல எங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மீண்டும் உங்களை நாளை 2 மணிக்கு மளிகையில் மீட் பண்றேன். Until this, take care and bye from Soumya along with Mr. Raman.